ගරු මන්ත්‍රීතුමිය என்னுடைய முதலாவது கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். விசேடமாக இது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சுக்கு கீழாக நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கும்போது இந்த நிறுவனமானது சட்ட ரீதியாகவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கும்போது இந்த நிறுவனத்திற்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் பரம்பரை அரசியலை கொண்டு செல்வதற்காக அந்த குடும்பத்தினுடைய பேரின் தான் எல்லா விதமான மலையகத்தை சார்ந்த எல்லா வேலை திட்டங்களிலும் எல்லா விதமான பயிற்சி நிலையங்களாக இருக்கட்டும் எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பரம்பரையின் பெயரை சூட்டப்பட்டிருக்கின்றது. அதிலும் பார்க்க விசேடமாக இதன் அங்கத்துவம் வகிக்கும் போது இதன் அங்கத்துவத்திற்காக இதனுடைய மன்றத்தினுடைய என்ன சொல்றது மன்றத்தினுடைய குழுவை தீர்மானிக்கும் போதும் சிடபிள்யூசி என்கின்ற ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அங்கத்தவராக இருக்க வேண்டும், அதன் குடும்பத்தின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. இது எங்களுடைய வந்ததான புதிய அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? அதே போல மலையகத்தின் நன்மைக்காக நிறுவப்பட்ட இந்த நிறுவனமானது இன்று வரைக்கும் எந்த விதமான கணக்காய்வுகளுக்கு உட்படாத ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. இதற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? பார்க்கும் போது அதிகமானவர்கள் இதில் சம்பளம் பெற்று நடவடிக்கை நடைபெறவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற தகவல். எனவே இதற்காக இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை அமைச்சருக்கு கூற முடியுமா? உண்மையிலே மக்களுடைய வரிப்பணத்தினாலும் அதே போல வெளிநாடுகளுடைய அன்பளிப்பாலும் வழங்கப்படுற இந்த நிதியிலே மக்களுக்காக இவ்வாறான சேவை மன்றங்கள் கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல்வாதியின் பெயரை வைப்பது உண்மையிலே ஒரு சாபக்கேடான விடயம். எனவே இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எதிர்காலத்திலே அந்த மக்கள், அதாவது விசேடமாக நான் நினைக்கிறேன், மலையகத்தில் உள்ள போராளிகள் தியாகிகளுடைய பெயரை முல்லேரியா கோவிந்தன், அதே போல மீனாட்சி அம்மையார், அதே போல ஆபிரிகாம் சிங்கம் போன்றவர்களின் பெயர்களை இவ்வாறான நிலையங்களுக்கு சூடினால் உண்மையிலே மலையகம் ஒரு பெருமை கொள்ள ஒரு இதாக இருக்கிறது. எனவே நாங்கள் எதிர்வரும் காலத்தில் சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசனை பண்ணி முடிவுகள் எடுப்போம். அதே போல இதனுடைய சேவைகள் கடந்த காலத்திலே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாங்கள் விசேட திட்டங்கள் மூலமாக இதனுடைய சேவைகளை மலையக சமூகத்துக்கு நேரடியாக செல்லும் வகையிலே மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதே போல அதனுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரியும் முறையும் அதை பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திலே அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் எதிர்வரும் காலங்களிலே மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் என்பதையும் நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கரு மந்திரி துமியா